நாங்கள் இப்பொழுது மூலக்கூற்று உயிரியலில் 3வது தேர்ச்சி மட்டத்திலே விகாரம், அந்த விகாரம் நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பரம்பரை அலகில் ஏற்படுகின்ற விகாரம், அதை நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் நிறமூத்த விகாரம் என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நிறமூத்தம் என்பது அங்கிலுள்ள பல பரம்பரை அலகுகளை ஒன்றாக கொண்டுள்ள ஒரு கட்டமைப்பு. நிறமூத்த கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படும் பொழுது பாரம்பரிய பதார்த்தங்கள் அளவில் பாரிய மாற்றங்களை கொண்டிருக்கும். பல பரம்பரை அலகுகள் பாதிக்கப்படும். உதாரணமாக, இந்த பாதிப்பினால் முளை ஊட்டிகளில் கருச்சிதைவு, முளையம் முற்றும் முழுக்க விருத்தி அடையாது ஏற்படுத்தும். அவர்கள் பிழைத்தாலும் தோற்றமைப்பில் புதுமையான அசாதாரண இயல்புகளை வெளிக்காட்டுவர். இவையை நாங்கள் சகசங்கள் என்று அழைக்கின்றோம், சின்ரோம் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்தில். இப்பொழுது நாங்கள் நிறமூத்த விகாரம் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். அந்த மூத்த விகாரத்திலே பாருங்கள், நிறமூத்த எண்ணிக்கையில் ஏற்படுற மாற்றம். எண்ணிக்கையில் டவுன் சகசம் என்று சொல்லப்படுறது. இது மும்மூத்த நிலை, அதாவது 21, அதாவது 21வது நிறமூத்தம். அந்த அங்கியில், அந்த மனிதனிலே 3 நிறமூத்தம் காணப்படும். இவர்களுடைய கலங்களில் நிறமூத்த எண் 21 மேலதிகமாக 1 காணப்படும். இது ஒடுங்கல் பிரிவின் போது, ஒன்றின் போது நிறமூத்தங்களில் சோடு சேர்ந்த நிறமூத்தம் 26வது நிறமூத்தம் சோடு சேர்ந்து பின்னர் பிரிக உற தவறுகிறது. மேன்முக அவத்தை ஒன்றில் பிரிவின்மை காணப்பட வேண்டும், இது காணப்பட தவறுகின்றது. இதனால் இச்சகசத்தை உடையவர்கள் தோன்றுகின்றார்கள். இவர்கள் அசாதாரண முகத்தோற்றம், குறுகிய உடல், இதய குறைபாடுகள், விருத்தியில் தாமதம், அதாவது இனவிருத்தி தாமதமாகும், குறைவான வாழ்க்கை காலம் என்பவற்றை கொண்டிருப்பர். ஆண்களில் அநேகமாக அனைவரும் இக்குறைபாட்டை கொண்டிருப்பர். பெண்களில் 50% லிங்க ரீதியில் குறைவிருத்தி உடையவர்களாகவும் மலடானவர்களாகவும் காணப்படுவர். ஆண்களில் அனைவரும் மலடானவர்களாக இருப்பர். பெண்களில் 50% லிங்க ரீதியில் குறைவிருத்தி உடையவர்களாகவும் மலடானவர்களாகவும் காணப்படுவர். இச்சகசம் தாயினுடைய பிந்திய வயதில் கருத்தரிக்கும் பொழுது இச்சகசம் ஏற்படுவதாக கண்டுபிடித்துள்ளனர். எனவே தாய் பிந்திய வயதில் கருத்தரிக்கும் பொழுது மிக அவதானமாக இருக்கவும். அடுத்தது 2வது டேர்னரின் சகசம். இது லிங்க நிறமூத்த எண்ணிக்கை குறைபாட்டினால் ஏற்படுகின்றது. எக்ஸ் நிறமூத்தத்தின் தனி ஒரு நிறமூத்தம் காணப்படுது. பெண்களில் 2 எக்ஸ் இருக்க வேண்டும். இவர்களில் எக்ஸ் உள்ள நிறமூத்தம் மட்டும் காணப்படும். எனவே மற்ற நிறமூத்தத்தை நாங்கள் சைவர் இல்லை என்பதை, அப்சண்டை நாங்கள் சைவர் என்று குறிக்கிறோம். எனவே இவர்களுடைய நிறமூத்த எண்ணிக்கை 45ஆக இருக்கும். 45ஆக இருக்கும். வை இல்லாதபடியால் ஆண்கள் இவற்றை தோற்ற மாட்டார்கள். இவர் தோற்றமைப்பில் பெண்களாக இருந்த போதும் மலடானவர்கள், குறுகிய உடல், சிலரின் கழுத்தில் மேலதிகமான தோல் காணப்படுதல் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய இயல்பாக இருக்கும். கை கால்கள் வீக்கம், வன்கூட்டு அநியமங்கள், இதய குறைபாடுகள், உயர் குருதி அமுக்கம், சிறுநீரக பிரச்சனை என்பன காணப்படும். பெரும்பாலானவர்கள் சாதாரண நுண்ணறிவுடையவர்களாக காணப்படுவர். அடுத்த 3வது, இதுவும் லிங்க நிறமூத்த குறைபாட்டு நிலையினால் ஏற்படும். மேலதிகமாக எக்ஸ் நிறமூத்தம் 1 காணப்படும். எனவே அவர்களில் 47 நிறமூத்தம் காணப்படும். வை நிறமூத்தம் காணப்படுவதனால் ஆண்களாக இருப்பர்.
இங்கேயும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல லிங்க நிறமூத்தம் XX சோடு சேர்ந்த நிறமூத்தம் பிரிக உற தவறுதனால் ஏற்படும், அல்லது XY சோடு சேர்ந்த நிறமூத்தம் பிரிக உற தவறுதனாலும் ஏற்படும். இவர்கள் பெண்ணுக்குரிய 2X இருப்பதனால் பெண்ணுக்குரிய உடல் அமைப்பையும் சிறிய விதியையும் பெரிய மார்பகங்களையும் குறைவான நுண்ணறிவும் கொண்டவர்கள். சிலரில் XYY மும்மூர்த்த நிலை ஆண்களையும் 3XXXX மும்மூர்த்த நிலை பெண்களையும் தோற்றுவிக்கும். இதற்கு காரணம் அரைநிறவுருக்களான வை நிறமூர்த்தம் மையப்பாத்து பிரிய உற தவறுதல் அல்லது பிரிய உருண்டு களத்தின் ஒரு முனையிலேயே காணப்படுதல். அதேபோல பெண்களிலும் இந்த எக்ஸ் நிறமூத்த மரநிற உருக்கள் பிரிக உற தவறுதனால் இந்த நிலை தோற்றுவிக்கப்படும். இவர்கள் சகசத்தை காட்டுவதில்லை, சாதாரண ஆண் பெண்ணுக்குரிய இயல்புகளை காட்டுவர். பொதுவாக பலமானவர்கள், ஆனால் சற்று உயரம் உடையவர்களாக இருப்பர். நாங்கள் இதுவரை மனிதனுடைய புறப்புரிமை குறைபாடுகளை பற்றி கற்றோம். இந்த புறப்புரிமை குறைபாடு எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை பற்றியும் விளங்கிக் கொண்டோம். இப்படிப்பட்ட அறிவின் அடிப்படையாக கொண்டு நம்ம சமூகத்தில் சில பாரம்பரிய ஒழுங்கீனங்கள் அல்லது பாரம்பரிய ஒழுங்கிலுக்கான இடர் வாய்ப்புகள் காணப்படுகின்ற குடும்பங்களுக்கு எங்களது ஆலோசனையை நாங்கள் வழங்குவது புறப்புரிமை சார் ஆலோசனைகள் எனப்படும். இப்படிப்பட்ட பாரம்பரிய ஒழுங்கினங்கள் உள்ள குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் அவர்கள் பல இடர்பாடுகளை சந்திப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் இந்த புறப்புரிமை சார் ஆலோசனை ஒரு முக்கியமான ஆரோக்கியமான ஆலோசனையாக கொள்ளப்படுகிறது. ஆலோசனையை வழங்குவதற்கு நாங்கள் முதலில் மனித பாரம்பரியத்தை விளங்கிக் கொள்ளல் வேண்டும். இரண்டாவது, அவற்றினுடைய பண்புக்கூறுகள் எவ்வாறு எளிய மெண்டலிய பாரம்பரிய விதிகளுக்கு அமைய ஒழுகுகின்ற அறிவும் எங்களுக்கு முக்கியமானதாகும். மனித பாரம்பரியத்தை பற்றி விளங்கிக் கொள்ளல், அவற்றினுடைய பண்புக்கூறுகள் எவ்வாறு மெண்டலிய பாரம்பரிய விதிகளுக்கு அமைய ஒழுகுகின்ற அறிவு முக்கியமானதாகும். குடும்பத்தில் ஏற்கனவே இவ்வாறான பிள்ளைகள் ஒன்று இருப்பின் நிலைமையை முகாமை செய்து அடுத்த குழந்தை பிறப்பை திட்டமிட நாங்கள் ஆலோசனை வழங்கலாம். அதற்கு வைத்தியருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளப்படும். சில பாரம்பரிய ஒழுங்கீனங்கள் பாருங்கள், பரம்பரை பாரம்பரியமும் சூழலும் பாதிப்புக்கினால் ஏற்படுகின்றது. சில பாரம்பரிய ஒழுங்கீனங்கள், உதாரணமாக மாரடைப்பு, நீரிழிவு. அதாவது சூழல் பாதிப்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் அளவுக்கு அதிகமாக வெள்ளை உணவை சாப்பிடுதல், வெள்ளை உணவின் மீது நாட்டம், கொழுப்பு சார்ந்த உணவுகளை கூடுதலாக சாப்பிடுவது, மாமிசம் இறைச்சி போன்றவற்றை கூடுதலாக சாப்பிடுவதன் மூலம் சூழலால் ஏற்படுகிற பாதிப்பாக இவை கொள்ளப்படுகிறது. இதனால் இந்நோய்க்கான பாரம்பரிய கோலங்களை ஆனால் அடையாளம் காண முடியாது. சூழலால் ஏற்படுகிறபடியினால் பாரம்பரிய கோலங்களை அடையாளம் காண முடியாது. பெற்றோருக்கு சந்ததிகளில் இந்நோய் குறைபாடு இருந்தால் நாங்கள் மிக அவதானமாக இருந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். இதனால் நோய்க்கான பாரம்பரிய கோலங்கள் அடையாளம் காண முடியாது. இதனை தடுக்க குடும்ப வரலாறு தெரிய வேண்டும். எதிரொரு ஆட்சியானதாக இருப்பின் பெற்றோர் இலகுவாக அவதானிக்கப்படலாம், அந்த இயல்பு தான் வெளிக்காட்டப்படும். ஆனால் பின்னடைவானதாக இருப்பின் ஆட்சியான இயல்பினால் அவை மறைக்கப்பட்டிருக்கும். எனவேதான் குடும்ப வம்சாவளி பகுப்பாய்வு தேவையாகும். முதிர் மூலவுரு எதிரொருக்களை கொண்டுள்ளதா என அறிய தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் பல எம்மிடம் உள்ளன.
அமினிய நீர் பகுப்பாய்வு, சூழ்வித்தகத்தினுடைய பகுப்பாய்வு, தாயினுடைய பாருங்கள் தந்திருக்கும் தாயினுடைய இதன் மூலம் முதல் மூலோர்வு டிஎன்ஏ தொடரி அறியப்பட்டு விகாரி உண்டு அல்லது இல்லை என கண்டுபிடிக்கப்பட்டு அவை ஓரின நுகமா அல்லது பல்லின நுகமா என அறியப்படும். அடுத்தது தாயினுடைய குருதியை பரிசோதிப்பதன் மூலம் குழந்தைக்கான டிஎன்ஏ தாயின் குருதியில் காணப்படும். இதன் மூலமும் குழந்தையினுடைய பிறப்புரிமை அமைப்பை டிஎன்ஏ தொடரி அறியக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் பாருங்கள் முதல் மூல ஒரு கருச்சிதைவுக்கு உள்ளாக்கப்படலாம். பாதிப்பான குழந்தை என்று சொன்னால் வைத்தியருடைய உதவியினால் அவை கருச்சிதைவுக்கு உள்ளாக்கப்படலாம் அல்லது மேலும் விருத்தி அடைய அனுமதிக்கப்படும். தேர்ச்சி இரண்டாவது பாருங்கள், பரம்பரை அலகு தொழில்நுட்பவியல். தொழில்நுட்பவியலின் தேர்ச்சி மட்டம் 1. தேர்ச்சி மட்டம் 1. தொழில்நுட்பவியலின் கருவிகள், தொழில்நுட்பங்களை பற்றி நாங்கள் இந்த இடத்துல ஆராய்வோம். இத்தொழில்நுட்பமானது முதலாவது டிஎன்ஏ தனிமைப்படுத்தலில் ஆரம்பித்து விருப்புக்குரிய டிஎன்ஏ தொடர்களை இனங்காணுதலை அடிப்படையாக கொண்டது. ஒரு கலத்திலே டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், கருவிலே காணப்படும். இளமணியில் உண்டு, பச்சை மணியில் உண்டு. நாங்கள் இங்கே விலங்குகின்றபடியினால் கருவில உள்ள டிஎன்ஏ தடுப்பு தான் கலைக்கிறோம். அந்த இயல்பு தான் அங்கினுடைய இயல்பை கட்டுப்படுத்துகின்றபடியினால் கருவில் உள்ள டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவோடு புளியவரு, புன்னகங்கள், புரதம், ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும். இந்த நுட்பவியலில் எங்களுக்கு தூய்மையான டிஎன்ஏ நாங்கள் முதல்ல பெறுதெல்லாம் இதன் ஆரம்பம், முதலாவது படி. பிறகு அந்த விருப்புக்குரிய எங்களுக்கு தேவையான இயல்புடைய டிஎன்ஏ இந்த தொடரிகளை இனங்காணுதலை அடிப்படையாக கொண்டது. பாருங்கள், எனவே இந்த துறை டிஎன்ஏ தனிமைப்படுத்தப்படல், டிஎன்ஏ வெட்டப்படல் இதுக்கு நொதியங்கள் இருக்கிறது, நாங்கள் பின் பார்ப்போம். டிஎன்ஏ துண்டங்கள், வெட்டப்பட்ட டிஎன்ஏ துண்டங்கள், விருப்பமான இயல்புள்ள துண்டங்கள் இணைக்கப்பட வேண்டும். பிறகு பிரதி பண்ணப்படும். ஒரு பிரதி தான் எங்களுக்கு வரும், பல பிரதிகளை நாங்கள் தயாரிக்க வேண்டும். டிஎன்ஏ துண்டங்களை இனங்காண வேண்டும் என்பவற்றை கொண்டு 5 பிரதான படிமுறைகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது டிஎன்ஏயின் தனிமைப்படுத்தல். பரம்பரை தொழில்நுட்பவியல் ஆரம்பம் தூய டிஎன்ஏ பெறுதல். இது முக்கியமானது. டிஎன்ஏ மூலக்கூறு மிக நீளமாக இருப்பதனால் முழு டிஎன்ஏ மூலக்கூறையும் தனிப்படுத்த முடியாது. எனவே குறுகிய வைரஸுக்குரிய டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பன இங்கே பயன்படுத்தப்படுகிறது. டிஎன்ஏ மீளச்சேரல் தொழில்நுட்பத்தில் முதலாவது பிரதானமான படி ஒரு கலத்திலிருந்து டிஎன்ஏயை தனிமைப்படுத்தல், தூய டிஎன்ஏயை பெற்றுக்கொள்ளுதல். எவ்வாறு இந்த தூய டிஎன்ஏ பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றிய அடிப்படை தத்துவங்களும் பிரதான படிகளும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது கலங்களிலே இருக்கின்ற, கருவிலே இருக்கின்ற டிஎன்ஏ பெற்றுக்கொள்வதற்கு கலங்களை முதலாவது சீர்குலைத்தல் அல்லது ஓரினமாக்கல். அப்போ டிஎன்ஏ தனிமைப்படுத்தலின் பாருங்கள் தரப்பட்டிருக்கிறது படி கலங்களை உடைத்தல். முதலாவது படி கலங்களை உடைக்கணும். உடைத்து அல்லது பகுப்பு செய்து அந்த கலத்தில் உள்ள டிஎன்ஏ வெளிக்கொணர வேண்டும். இதிலே பாக்டீரியா கலச்சுவரை உடைப்பதற்கு லைசோசைம் எனப்படுகின்ற நொதியம் பயன்படும். இது கலச்சுவரை அழிக்கும். அல்லது பாக்டீரியா கலங்களை அரைத்தல் அல்லது ஓரினமாக்கல், மைய நீக்க விசைக்கு உட்படுத்துதல் மூலம் பொறிமுறைகளை பயன்படுத்தலாம். இதன் பொழுது அடுத்த 2வது படியாக டிஎன்ஏஸின் நிரோதிப்பு. இந்த கருவில் இருக்கின்ற சில நொதியங்கள், இந்த நொதியங்கள் இந்த டிஎன்ஏயை உடைத்துவிடும்.
அப்போ அதிலிருந்து பாதுகாப்பதற்காக நொதிய தொழிற்பாட்டுக்கு தேவையான உலோக அயன்களை அகற்றல் இடுக்கி என்ற கருவியின் மூலம் இந்த தேவையான லோக அயன்கள் அகற்றப்பட்டால் நொதியத்தின் ஏவி இல்லாமல் போகிற பொழுது நொதியம் செயல்பாடு அற்றதாக இருக்கும். மூன்றாவது பாருங்கள், நியூக்ளியோ புரத சிக்கல்கள். டிஎன்ஏவுடன் புரதங்களும் ஒன்று சேர்ந்து காணப்படும். அப்போ அந்த டிஎன்ஏவுடன் இணைந்திருக்கும் புரதத்தை நாங்கள் அடுத்தபடியாக அகற்ற வேண்டும். அடுத்த 4வது படி அழுக்காக்கும் பதார்த்தங்கள் என்பது இந்த டிஎன்ஏவோடு சேர்ந்திருக்கின்ற கலத்தில் உள்ள ஏனைய பதார்த்தங்களை நாங்கள் அழுக்காக்கிகள் என்று சொல்லுகிறோம். அழுக்காக்கியல் அது புன்னங்கங்கள், குளியவுரு, சுவர்கள், மென்சவுகள் எல்லாம் அழுக்காக்கியலாக இந்த இடத்தில் நாங்கள் அவற்றை கருதுகிறோம். அப்போ களத்தில் உள்ள ஏனைய பதார்த்தங்களை நாங்கள் அகற்றப்படல், டிஎன்ஏ தவிர்ந்த ஏனையவற்றை அகற்ற. பின்னர் டிஎன்ஏயை நாங்கள் வீழ்வடிவாக்குறோம். கரைசல் நிலையில் உள்ள டிஎன்ஏ குளிர் எதனோலில் சைவர்வாசியில் வீழ்வடிவாக்கப்படும். அப்போ தனியாக டிஎன்ஏ அங்கே வீழ்வடிவாகும் பொழுது இதன் போது டிஎன்ஏவோடு சேர்ந்திருந்த ஆர்என்ஏயும் அகற்றப்படும். இனி பாருங்கள், டிஎன்ஏவுடன் தாக்கமுறும் நொதியங்கள் பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கணும். டிஎன்ஏ மீளச்சேர்க்கை தொழில்நுட்பத்தில் இந்த நொதியங்கண்ட உதவியை கொண்டுதான் நாங்கள் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை நாங்கள் தொழிற்பட செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், முதலாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ், ஆர்இஎன் என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். இது இந்த டிஎன்ஏனுடைய காரத் தொடர்களுக்கு இடையில் உள்ள பொஸ்போ இருஎஸ்டர் பிணைப்புகளை நீர்ப்போப்பு செய்கின்ற ஒரு சமிபாட்டு நொதியம் பின்னுக்கும் பெறும். இப்போது நாங்கள் அவற்றை ஆர்என்ஏயின் தற்சிறப்பான தொடரிகள், தற்சிறப்பான தொடரிகள் சொல்வது அடுத்துள்ள காரச்சோடிகள், குறிப்பிட்ட ஆர்என் குறிப்பிட்ட காரச்சோடிகளுக்கு இடையில் உள்ள பொஸ்போஎஸ்டர் பிணைப்பை இனங்கண்டு அந்த இடத்தில் அவற்றை நீர்ப்பகுப்பு செய்து டிஎன்ஏ துண்டாக்கும். அல்லது பாருங்கள், அதற்கு அண்மையில் வெட்டக்கூடிய ஒரு நொதியம். இந்த நொதியம் ஈகோரை என்ற நொதியம் மூலம் வந்து ஈகோலை எனப்படுகின்ற பாக்டீரியாவில் இருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியம் பெற்றுக்கொள்ளப்படும். டிஎன்ஏ தொடரை வெட்டப்படும் இடம் மட்டுப்படுத்தல் மையம் அல்லது புற மையம் என்று பிளவு மையம், புற மையம் எனப்படும். ஆர்இஎன்னில் பல்வேறு வகைகள் உண்டு. இது பொது பேர் ஆர்இஎன். பல வகைகள் உண்டு. இவை விழுங்கி வைரஸ் பாக்டீரியாவை தாக்கும் போது உருவாக்கப்படுது. விழுங்கி வைரஸ் பாக்டீரியா ஒரு வைரஸ் அது பாக்டீரியாவுக்குள்ள ஊடுருவி செல்லும் பொழுது இந்த நொதியங்கள் உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இனி அடுத்ததாக 2வது நொதியம், டிஎன்ஏ தொழிற்படுகின்ற 2வது நொதியம் டிஎன்ஏ லிகேஸ். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். டிஎன்ஏ பின்புறம் மடிதலில் நாங்கள் இந்த நொதியத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை பொஸ்போ இருஎஸ்டர் பிணைப்பை ஏற்படுத்தி இணைக்கும் நொதியம். இதன் மூலம் நாங்கள் மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ மூலக்கூறை பெறலாம். பாருங்கள், பெற்றுக்கொள்ளப்படும். இந்த நொதியத்தின் பாருங்கள் T4 டிஎன்ஏ லிகேஸ், அவற்றினுடைய மூலம் T4 பாக்டீரியம் ஆகும். இச்சைமுறை மூலம் பாருங்கள் படம் தந்திருக்கிறது. 5'3' இடையில் உள்ள பிணைப்பு ஓப்பனாக இருக்கிறது. அதை இந்த நொதியத்தினால் இணைக்கப்பட்டு டெட்ட விரிவரப்பு சுருள் முழுமையான சங்கிலி எங்களுக்கு இங்கே பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், 2 டிஎன்ஏ மூலக்கூறுகள் முதலில் வெட்டப்பட்டு திரும்ப ஒன்றிணைக்கப்படுறது. ஒன்றிணைக்கப்படுற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற நொதியம் மீளச்சேர்க்கை அடைந்த டிஎன்ஏ. அங்கே வேறு மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ மூலக்கூறை தோற்றுவிப்பதற்காக ஈகோஆர்ஐ மட்டுப்படுத்தல் நொதியத்தை பயன்படுத்தி
வெவ்வேறு மூலங்களிலிருந்து டிஎன்ஏ வெட்டி எடுத்து டிஎன்ஏ லிகேஸ் நொதியத்தை பயன்படுத்தி வெவ்வேறு டிஎன்ஏ துண்டங்களை இணைக்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த தரப்பட்ட படத்தின் படி குவானின் அடினினுக்கு இடையில் உள்ள பிணைப்பு நீக்கப்படுகிறது. மற்ற படத்திலையும் அதே மாதிரியான நொதியம் பாருங்கள், அங்கே ஈக்கோரைனால் பிளவு ஏற்பட்ட இந்த ரெண்டு துண்டங்களும் வெவ்வேறு அங்கிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டபடினால் வெவ்வேறு நிறங்களிலே எங்களுக்கு அங்கே தரப்பட்டிருக்கு, இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக தரப்பட்டிருக்கு. பின்பு அவற்றை கொண்டு இணைக்கும் பொழுது அந்த இடைவெளி டிஎன்ஏ லிகேஸ் நொதியத்தினால அந்த இடைவெளி புதிய பிணைப்பை ஏற்படுத்தி இணைக்கப்பட்டு திரும்பவும் ஒரு தொடர்ச்சியான டிஎன்ஏ மூலக்கூறு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.